தவக்காலம் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 21. அருள்வாக்குகள் 33 தொடக்கம் 43 வரை மற்றும் 45 தொடக்கம் 46 வரை. கொடிய குத்தகைக்காரர் உவமையை இயேசு பாஸ்கா விழா வாரத்தின் போது பொருளை மட்டுமே விரும்பி தேடும் பரிசேயர்களுடைய பொருளற்ற வாழ்க்கையை விமர்சித்து எடுத்துச் சொல்லிய உவமையாகும். தீர்ப்பின் உவமை போல இந்த உவமை உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினத்தின் தலைவர்களாக இருந்து கொண்டு கடவுள் எதிர்பார்த்த பலன்களான மனமாற்ற வாழ்வையும் தங்களையே புதுப்பித்துக் கொண்டு வழிநடத்துகின்ற வாழ்வையும் வாழாததால் அவற்றை அவர்களுக்கு இந்த உவமை வழியாக எடுத்துச் சொல்லி தீர்ப்பு வழங்கப்படும் என்கின்ற செய்தியையும் உருவகப்படுத்துகிறார். கடவுள் நம் வாழ்க்கையில் செய்யும் செயல்களை இந்த உவமையில் பாருங்கள். கடவுள் அமைத்தது 1 திராட்சை பழத்தோட்டம், 2 வேலி அடைத்தார், 3 பிழிவு குழி வெட்டினார், 4 காவல் மாடம் கட்டினார். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து செய்த கடவுள் அதிகமான விலையுயர்ந்த கனிச்சாறு தரும் திராட்சை பழங்களையே நம் வாழ்க்கையிலும் திரு அவையிலும் எதிர்பார்க்கிறார். புளிக்கின்ற கனியை நாம் நம்முடைய திராட்சை தோட்டத்தில் கடவுள் எதிர்பார்க்கவில்லை. இந்த இடத்தில் கடவுளுடைய 4 செயல்களில் 2 செயல்கள் 2 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை குறிக்கிறது. வேலி அடைத்தது உடனடி பாதுகாப்பு, காவல் மாடம் அமைத்தது தொலைதூர பாதுகாப்பு. நாம் பலனுள்ள பயனுள்ள வாழ்க்கை வாழ 2 வேலிகளை கடவுள் தந்துள்ளார். 1 உடனடி பாதுகாப்புக்காக திரு அவை, வத்திக்கான் ஏடுகள் கூட்டு ஒருங்கியக்க திரு அவை. 2 நீண்ட நெடிய பாதுகாப்புக்காக விவிலியம் இறைவார்த்தை. திரு அவை கற்பிக்கின்ற அனைத்தும் நம் ஆன்மாவிற்கு நலம் பயக்க கூடியவை. எனவே திரு அவை ஒரு திராட்சை தோட்டம். பிழிவு குழி என்பது திராட்சை பழ கனியை சாராக்குகின்ற இடம். திரு அவை, திருவிவிலியம் இந்த 2 வேலியையும் பயன்படுத்தி நம்முடைய செயல் மற்றவர்களுக்கு சுவைமிக்கதாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்ய தவறினால் என்ன நடக்கும் என்பதையும் இந்த உவமையில் சொல்லுகிறார். திராட்சை தோட்டம் என்கின்ற இறையாட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து கடவுள் எதிர்பார்த்த நல்லவைகள் எதுவும் தென்படாததால் அவர்களிடமிருந்து இறையாட்சி பறிக்கப்பட்டு நீதியின் பலனை தரும் புறையினத்து கிறிஸ்தவர்களுக்கும் யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவை பின்பற்ற மனம் மாறிய யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாமும் மனம் மாறி நீதியின் செயலை செய்ய தவறினால் பழைய இஸ்ராயலிடமிருந்து எடுக்கப்பட்டு புதிய இஸ்ரேலாகிய நம்மிடம் கொடுக்கப்பட்ட இந்த இறையாட்சி நம்மிடமிருந்தும் பறிக்கப்பட்டு வேறு மக்களினத்தாருக்கு வழங்கப்படும் என்கின்ற எச்சரிக்கை செய்தியையும் நமக்கு இயேசு இந்த உவமையில் வழங்குகிறார். படிப்பினைகள். 1. திரு அவையாகிய திராட்சை தோட்டத்தில் நல்ல கனி தரும் உற்பத்தியாளராக நாம் இருக்க வேண்டும். திரு அவை வழியாக இயேசு நாம் பலனளிக்கின்ற வகையிலே நடந்து கொள்ள தேவையான அனைத்தையும் அதிலே வழங்கி இருக்கிறார். 1 விவிலியம் கடவுளின் திருவுளத்தை தேர்ந்து தெளிய. 2 ஒப்புரவு அருட்சாதனம் பாவ மன்னிப்பு பெற்று புது வாழ்வு பெற. நற்கருணை அன்றாட ஆன்மீக உணவாக. திருமணம் குடும்பத்தில் கடவுளின் அன்பை பரிமாறிக்கொள்ள
வத்திக்கான் சங்க ஈடுகள், கூட்டு ஒருங்கியக்க திரு அவை, இவைகள் காலத்தின் அறிகுறிகளை உய்த்துணர்ந்து திரு அவை தன்னையே புதுப்பித்துக் கொள்ளவும் தன்னுடைய உறுப்பினரையும் அப்படி புதுப்பித்துக் கொள்ளவும் அழைக்கின்ற ஒன்று. இப்படி கடவுளின் உதவியை அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே இந்த தவக்காலத்தை பயனுள்ள பலனை என்பித்து காட்டி இறையாட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். கடவுளிடம் வேண்டுவோம், ஆண்டவரே, இந்த தவக்காலம் ஒரு பலனுள்ள விதத்தில் இருக்க எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியானவருடைய கனிகளை, வரங்களை தாரும் என்று வேண்டுவோம். ஆமீன்.